டுடேஸ் ரெசிபியில் பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதோட பலன்கள் என்னன்னு சொல்கிறேன். கொழுப்பு சேராமல் பாதுகாக்க உதவும், இளநரை வராமல் தடுக்க உதவும், கல்லீரலை பலப்படுத்த உதவும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாவக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள்தூள் உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம், காஞ்ச மிளகா ஒரு 5, பூண்டு ஒரு 7 பல், கருவேப்பிலை ஒரு 3 பீஸு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் குக்கிங் ஆயில், சமையல் எண்ணெய் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், கருப்பு உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் பொரியட்டும். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அடுத்து பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை 3 பீஸு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இப்போது பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இப்போது மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் ஊற வைக்கிறதுக்கு. ஸோ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திருப்பியும் 5 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. அவ்வளோதான், பாவக்காய் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.